லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி ஒரே இடத்துலேருந்து 6 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 6 மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா அதிகமான கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய நல்ல பெருவட்டாக இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க. ஜெர்சி மாடுகளும் இருக்குது, ஹெச்எஃப் மாடுகளும் இருக்குது, ஹெச்எஃப் கிராஸ் மாடுகளும் இருக்குது, ஜெர்சி கிராஸ் மாடுகளும் இருக்குங்க. இந்த எல்லா மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க, இந்த மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்புங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1-2 நாள் தான் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஜெர்சி ரக மாடுங்க. மாடு வந்து நல்ல பெருவட்டான மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மடி எடுத்துருக்கு சொல்லி பாருங்கள். மாட்டு பாதி மடி பாதி தாங்க இந்த மாட்டுக்கிட்ட வந்து இருக்குது. ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கும் இருக்கக்கூடிய கேப்பை பாருங்கள், காம்பு வளத்தை பாருங்கள், மடி வளத்தை பாருங்கள். இந்த மாடு வந்து பார்த்தோம்னா இந்த ஈத்துக்கு 30 லிட்டர் கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பெருவட்டான மாடு நல்ல மடி வளத்தில் அதிக கறவைத்திறனில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. 3ஆம் ஈத்து மாடு தான். இப்போ தான் கடைப்பல்லும் முளைக்குது, சுழித்தவரும் எதுவும் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 30 லிட்டர் கறவைத்திறன் கறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்பவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடாகவே இருக்கும். பண்ணையாளர்கள்லாம் இந்த மாட்டை வந்து தட்டி தூக்க போகிறாங்க. வாங்க, அடுத்த மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த 3 மாடுகளில் 2 மாடு தலையீத்து 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுங்க. இந்த நடுவில் இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோம்னா 2ஆம் ஈத்து மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஜெர்சி டைப் மாடும் சிந்தி டைப் மாடும் வந்து இருக்குங்க. நல்ல பெருவட்டான மாடுகள் தான் இந்த 3 மாடுகளுமே. அதிகமான கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள்னு தான் சொல்லியிருக்காங்க. வாங்க, இந்த மாடுகளோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்தில் இருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும். மாடு வந்து நல்ல அடைச்ச மடிங்க, முன்னையும் பின்னையும் நல்ல அடைச்ச மடியில் 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரியாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு சுழித்தவறு எதுவும் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனை வந்திருக்கு. நல்ல மடி செட்டான மாடு, 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு, ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஒரு நல்ல ஜெர்சி டைப் மாடாக வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 10 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. நல்ல மடி எடுத்திருக்கு, நல்ல காம்போலம் கொண்ட மாடாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்பவும் இளம் மாடாக இருக்குங்க. 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரி தாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசுங்க. இந்த மாட்டுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கும். மாட்டுக்கு வந்து நல்ல மடி வளம், காம்போ வளங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு மாடாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி இந்த மாட்டையும் அனுசரித்து கேட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்களும் எடுத்துகிட்டு போங்க. வாங்க, அடுத்ததாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடுங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சிந்தி கிராஸ் மாடு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மாடு வந்து நல்ல வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க. முன்கணம் பின்கணம் நல்ல வெயிட்டு. அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடு வந்து மடி எடுத்திருக்கு. முன்னையும் பின்னையும் நல்ல அடைச்ச மடியாக எடுத்திருக்கு. ஒரு சிந்தி கிராஸ் மாடு அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா இந்த A2 மில்க்கு A1 மில்க்குலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பால் வந்து எடுத்து கொடுக்கும். அப்படி இருக்கும்போது பாலில் வந்து ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பாலோட ரேட்டு நல்லா விழுங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். இந்த மாடு 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலைச்ச மாடு தான். ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய மாடாகவும் இருக்கும். நல்ல பெருவட்டான மாடாகவும் இருக்குது. நீங்கள் விரும்பி வாங்குறீங்க, ஒரு சிந்தி டைப் மாடு, சிந்தி கிராஸ் டைப் மாடெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாட்டெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய மாடாக தான் இருக்கும்.
மாடு வந்து மடி எடுத்து இருக்கிறதுக்கு இவ்வளோ பெருவட்டா மாடு வந்து இருக்கிறதுக்கு அதிகமான கறவை திறனும் மாடு எடுத்து கொடுக்குங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துலையும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிட்டு போங்க. ரெட்டை முதுகில் என்ன முதுகு அகலத்தில் மாடு வந்து இருக்குது. தலைச்ச மாடாக இருந்தாலும் மடிக்கூச்சம் வந்து கிடையாது. மாடு வந்து ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடுங்க. சுழி தவறு எதுவும் கிடையாது. நல்ல பெருவட்டான மாடுங்க. ரெட்டை முதுகில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிந்தியும் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. மாடு நல்ல நெஞ்சுகணும் பின்கணுங்க. மாடு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மடி எடுக்கும். நல்ல பெருவட்டான மடி எடுக்கும் மாட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முன்னையும் பின்னையும் மடி எடுக்கும். நல்ல காம்பு வளம் மாட்டுக்கிட்ட வந்து இருக்குது. மாடு ஒரு கிராஸ் பிரீடு மாடாக இருக்கிறதுனால பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும். பால் நல்ல ரேட் வந்து எடுத்து கொடுக்குங்க. மாட்டை வந்து யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு 6 பல்ல ஒரு 2ஆம் ஈத்து மாடு நல்ல சைஸில் பால் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டுக்கு மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 18 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சொல்லி தவறு எதுவும் கிடையாது. இந்த மாடுகள் எல்லாமே கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்குங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடும் வேணும்னா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்ததாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஜெர்மன் பிரீடில் வரக்கூடிய மாடுகள்னு சொல்லுவாங்கங்க. இந்த மாதிரியான ஜெர்மன் பிரீடில் வரக்கூடிய மாடுகளுக்கு தான் வந்து பார்த்தோம்னா வெள்ளை பேச்சஸ் வந்து அதிகமாகவும் அங்கங்கே கருப்பு நிறமும் வந்து பார்த்தோம்னா இருக்கும். பொதுவாக இந்த ஜெர்மன் பிரீடில் வரக்கூடிய மாடுகள் நல்ல கறவை திறன் வந்து எடுத்து கொடுக்குங்க. இந்த மாடும் நல்ல பெருவட்டான மாடு. 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடு தான். சுழி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல பெருவட்டா ஒரு அழகான முகலட்சணத்தில் இது மாதிரியான ஹெச்எஃப்ல ஒரு ஜெர்மன் பிரீடு மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 22 லிட்டர் கறவை திறன் கறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியில் நல்ல மடிவளம் காம்பு வளத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு கொஞ்சம் கிராஸ் மாடாக இருக்கிறதுனால கிளைமேட் கண்டிஷனுக்கும் வந்து அடாப்ட் ஆகிக்கும். மாடு வந்து நல்ல வெயில் தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. பால் கறக்க பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் மிஷின் கறவைக்கு கூட மாட்டை வந்து பழக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்கிறாங்க. ஏன்னா நல்ல நீட்டமான காம்பாக இருக்குது. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடுங்க. ஒரு சிந்தியும் ஹெச்எஃப்பும் கலந்த ஒரு கலப்பின மாடுங்க. சிந்தியும் ஹெச்எஃப்பும் கலந்த கலப்பின மாடுகள் தான். இந்த அளவுக்கு ஹெச்எஃப் கிராஸ்லேயே வந்து நல்ல உடம்பு வந்து விழுங்க. நல்ல பெருவட்டாக இருக்கக்கூடிய மாடு. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்து மாடு கடைப்பல் முளைப்பு. நல்ல பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். மாட்டை வந்து ரொம்பவும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நல்ல பெருவட்டான மாடுங்க. மாட்டுக்கேற்ற உடம்பு வந்து பார்த்தோம்னா இருக்குது. அதுக்கேற்ற மடிவளங்க. மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல மடிவளம் இருக்குது, காம்பு வளம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 25 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் சொல்லி கொடுக்கலாம். 25 லிட்டர் வந்து போன ஈத்துக்கே வந்து இந்த மாடு கறந்த மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை கேட்டு வந்து வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு ஒரு மாடு 2 மாடு 3 மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு நேரில் போய் பார்த்தே நீங்கள் வந்து மாட்டை வந்து எடுத்துக்கலாங்க. நல்ல பெருவட்டா மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன், கிராஸ் பிரீட்ல மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த இடத்த விசிட் பண்ணி மாட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு. கடைப்பல் முளைப்பு. சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு இந்த எல்லா மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை கேட்டு வாங்கிட்டு போங்க. இது போன்ற மாடுகள் உங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.